வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்காக ஹேண்ட் லக்கேஜ் பேக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய டவுட் வரும். எந்த டைப் ஆஃப் பேக்கெலாம் ஃப்ளைட்டில் வந்து கொண்டு போகலாம், கொண்டு போகக்கூடாது, அது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கணும், எத்தனை கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, இது போல் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா இந்த வீடியோவில் ஹேண்ட் லக்கேஜ் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எல்லா வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃப்ளைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் ஹேண்ட் பேக்கை தான் அலோவ் பண்ணுவாங்க, இந்த டைப் ஆஃப் பேக் தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. அதனால் நீங்கள் எந்த டைப் ஆஃப் பேக் வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக பேக், ஸ்டாலர், ட்ராலி பேக், கட்டப்பை, காட்டன் பாக்ஸு, ட்ராவல் பேக், இது போல் எந்த டைப் ஆஃப் பேக்னாலும் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் தான். நீங்கள் ஃப்ளைட்டில் கொண்டு போக போகிற பேக்கேஜோட சைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸ் மேலே இருக்கக்கூடாது. அந்த சைஸ் என்னென்னா 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா நீங்கள் எந்த பேக் எடுத்தாலும் அதில் 3 பக்கம் இருக்கும். லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இந்த 3 பக்கத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ வந்து 115 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற பேக்கை எந்த பேக் வேணாலும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜை நீங்கள் கொண்டு போகலாம். அடுத்தது ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது ஒரே ஒரு ஹேண்ட் லக்கேஜ் தான் கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. 2 பேக் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு சில ஏர்லைன்ஸில் 2 பேக் அலோவ் பண்ணுறாங்க. உதாரணமாக ஏர் இண்டியா, இண்டிகோவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் கொண்டு போகிறதுக்காக ஒரு சின்ன பேக் வந்து கொண்டு போகலாம். இதுக்கும் வந்து ஒரு சைஸ் லிமிட் இருக்குது. அது என்னென்னா 80 சென்டிமீட்டர் டைமென்ஷன். அதாவது எப்படி வந்து 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் வந்து உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜுக்கோ, இந்த பர்சனல் பிலாங்கிங் பேக்குக்கு வந்து 80 சென்டிமீட்டர் டைமென்ஷன். கம்மியாக இருக்கிற பேக்கை வந்து நீங்கள் பர்சனல் பேக்காக கொண்டு போகலாம். இந்த பர்சனல் பிலாங்கிங்கில் என்னென்ன பொருள் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய மொபைல் ஃபோன், கேமரா, உங்களுடைய பைனாகுலர், ரீடிங் புக், இது போல் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பர்சனல் பிலாங்கிங்கில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் பேக் கொண்டு போகணும், அது எவ்வளோ சைஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எத்தனை கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னா பெரும்பாலுமான ஏர்லைன்ஸில் 7 கிலோ வரைக்கும் நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் வந்து கொண்டு போகலாம். 7 கிலோ மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து 1 கிலோவுக்கு வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு 600 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்தது பர்சனல் பேக்கு. இந்த பர்சனல் பேக்கில் எத்தனை கிலோ வரைக்கும் கொண்டு போகலான்னா இதுக்கு வந்து எங்கேயும் வந்து இத்தனை கிலோ வரைக்கும் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் உங்களுடைய பர்சனல் பேக்கில் அதிகபட்சமாக 2லேருந்து 3 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. லேடிஸ் யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட் பேக் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். அது வந்து பேக்கேஜ் அலவன்ஸில் வராது. ஏர்போர்ட்டில் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் செக்இன் கவுண்டர் போவீங்க. அந்த செக்இன் கவுண்டரில் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. எப்படி செக் பண்ணுவாங்கன்னா இந்த செக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாண்டில் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து வைக்க சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போகலாம். அதுக்குள்ளே ஃபிட் ஆகலைன்னா அந்த பேக்கை வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போக முடியாது. இதே போல் தான் பர்சனல் பேக்குக்கும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாண்டுக்குள்ளே உங்களோட பர்சனல் பேக்கை வைக்கணும். அதில் ஃபிட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பர்சனல் பேக் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதே போல் வெயிட்டும் செக் பண்ணுவாங்க. பெரும்பாலான ஏர்லைன்ஸில் 7லேருந்து 8 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக்இன் லக்கேஜில் போட சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ஹேண்ட் லக்கேஜையும் பர்சனல் பேக்கையும் ஃப்ளைட்டில் போகும்போது எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட் வரும். எங்கே வைக்கணும்னா நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சீட்டுக்கு மேலே வந்து ஓவர் பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஓவர் பின்னில் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்கள் வைப்பீங்க. எதற்காக வந்து 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற ஓவர் பின்னில் இந்த 115 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற பேக் தான் ஃபிட் ஆகும். பெருசாக இருக்கிற பேக் வந்து அதில் ஃபிட் ஆகாது. அந்த காரணத்துக்காக தான் 115 சென்டிமீட்டர் டைமென்ஷன் வச்சுருக்காங்க. இதே போல் பர்சனல் பேக்கை வந்து நீங்கள் மேலேயும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இடம் இருக்கும். அந்த சீட்டுக்கு அடியில் வந்து உங்களுடைய பர்சனல் பேக்கை வந்து நீங்கள் வைக்கலாம். அடுத்தது ஹேண்ட் லக்கேஜில் என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய வீடியோ. இதெல்லாம் நான் தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் என் ஸ்க்ரீனில் அதுக்கான லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன ஹேண்ட் லக்கேஜ் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.